இந்த 40 ப்ளஸ் அப்படிங்கன்னா நான் நடிக்க வந்தபோது 40 டேஸ் ம் 40 டேஸ் பாப்பாவா நடிக்க ம் வந்தேன். அது அந்த படம் எம்ஜிஆர் சாரோட ப்ரொடக்ஷன் தான். ஆனா அது வரல. கேஆர் விஜயம்மாவோட பேரனா. பட் வெளியில வந்தது பாக்யராஜ் சாரோட முந்தானி முடிச்சு. ஸோ அப்போ வந்து இப்போ வரைக்கும் நடிச்சிட்டு இருக்க முடியுது. கேமரா முன்னாடி இருக்குன்னா பிளஸ்டு ஃபீல்ல தான் இருக்கேன். ஏதோ ஒரு இன்டர்வியூல சொன்னீங்க சார் தான் உங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஒரு படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் பாக்யராஜ் சார் சார் தான் ரெக்கமெண்ட் பண்ணி அவர் தான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸே அதான் பண்ணாரு. இல்ல அதுக்கு முன்னாடி ஏதாவது அவர் வேற ஏதோ படத்துக்கு உங்களை ரெக்கமெண்ட் பண்ணாரு ஆமாமா. அப்படின்ற மாதிரி. கண்டிப்பா. அவங்க என்னன்னா, எங்க அண்ணாவா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், பாக்யராஜ் சாருக்கு வந்து எங்க ஃபேமிலி, அவங்க ஃபேமிலி மாதிரி தான் எப்பவுமே. ம். எப்ப வேணாலும் ஆஃபீஸ்க்கு போலாம். எப்ப வேணாலும் பேசலாம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் ஒரு டீனேஜ் இருக்கிறப்போ எனக்கு வந்து பாக்யா புக் ரொம்ப பிடிக்கும். ஸோ போய் ஃபோன் பண்ணி, அப்புறம் நேர்ல வா அப்படின்னு விஷ் பண்ணாரு. அப்புறம் நேர்ல போய் அத பத்திலாம் பேசிட்டு இருந்தோம். அண்ணாக்கும் எப்ப வேணா போலாம். அவங்க ஆஃபீஸ்க்கு எப்ப வேணா அது அவங்க வீடு எங்க வீடுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ பாக்யராஜ் சார் அப்படிதான் எங்களுக்கு. அதே மாரி நான் யூடியூப் சேனல்னு ஒண்ணு ஆரம்பிச்சபோது, என்ன விஷ் பண்ணி, என்ன பாராட்டி அதெல்லாம் அதே மாதிரி நெறைய இடத்துல அவர் வந்து இன்டைரக்ட்டாவோ, டைரக்ட்டாவோ பிளஸ் பண்ணிட்டே இருப்பாரு. கூடவே இருப்பாரு. ஸோ அது அப்படி ஒரு அமைப்பு அமைஞ்சிருச்சு.